தேசிய விருது பெற்ற அடுத்த மாதமே நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் போக்சோ வழக்கில் கைதாகி இருப்பது சினிமா உலகில் பரபரப்பாக மாறி உள்ளது. மலையாள சினிமாவில் நிகழும் பாலியல் அத்துமீறல் தொடர்பாக வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து தெலுங்கு சினிமாவில் ஹாட் டாபிக்காக மாறியது ஜானி மாஸ்டர் மீதான பாலியல் தொல்லை புகார். டோலிவுட் மற்றும் கோலிவுட்டில் முன்னணி நடன இயக்குனராக வலம் வரும் ஜானி மாஸ்டர் பல பாடல்களுக்கு நடனம் அமைத்துள்ளார். அல்லு அர்ஜுனின் புட்டபொம்மா பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்த நிலையில் நடிகர் விஜயின் அரபிக் குத்து, ரஞ்சிதமே பாடல்களுக்கும் நடனம் அமைத்து முன்னணி நடன இயக்குனராக மாறினார். இளசுகளை சுண்டி இழுத்த தமன்னாவின் காவாலா பாடலுக்கு நடனம் அமைத்த ஜானி மாஸ்டருக்கு திருச்சிற்றம்பலம் படத்தில் வரும் மேகம் கருக்காதா பாடலுக்காக சிறந்த நடன இயக்குனருக்கான தேசிய விருதும் கிடைத்தது. தேசிய விருது என்ற மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்த அடுத்த மாதமே ஜானி மாஸ்டர் தனது சில்மிஷ வேலைகளால் போக்சோவில் கைதாகும் நிலைக்கு ஆளாகி உள்ளார். கடந்த வாரம் 21 வயதான நடன பெண் கலைஞர் ஒருவர் ராய் துர்கம் காவல் நிலையத்தில் நடன இயக்குனர் ஜானி மீது புகார் அளித்தார். அதாவது 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஜானி மாஸ்டரின் டீமில் இருந்த தனக்கு சென்னை, மும்பை, ஹைதராபாத் ஆகிய இடங்களில் ஷூட்டிங் நடந்த போது பல முறை பாலியல் தொல்லை அளித்ததாக கூறியுள்ளார். மேலும் தன்னை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கே வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக ஜானி மாஸ்டர் மீது புகார்களை அடுக்கி இருந்தார். அத்தோடு பாலியல் ஆசைக்கு இணங்க மறுத்ததற்காக தன்னை மிரட்டியதோடு சில நேரங்களில் தாக்கவும் செய்ததாக அதிர வைத்திருந்தார். முன்னணி ஹீரோக்களே கேட்டு வாங்கும் டிமாண்ட் கொண்ட பிரபல நடன இயக்குனராக இருக்கும் ஜானி மாஸ்டர் மீது நடன கலைஞர் அடுக்கிய புகார்களை பார்த்து டோலிவுட்டே அதிர்ந்து போனது. புகார்களை விசாரித்த காவல்துறை நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் மீது பாலியல் வன்கொடுமை, கொலை மிரட்டல், காயப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தெலங்கானா நடன இயக்குனர் சங்கத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாண் கட்சிக்காக ஜானி மாஸ்டர் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் பாலியல் புகாரை அடுத்து ஜானி மாஸ்டரை கட்சியிலிருந்து நீக்கினார் பவன் கல்யாண். இதனிடையே பாலியல் அத்துமீறல் நிகழ்ந்த போது பாதிக்கப்பட்ட பெண் சிறுமியாக இருந்ததால் ஜானி மாஸ்டர் மீது போக்சோவிலும் வழக்கு பதியப்பட்டது. போக்சோ வழக்கு பதிவானதும் கோவாவுக்கு தப்பியோடி தலைமறைவான நிலையில் சைப்ராபாத்தின் சிறப்பு படை கோவாவுக்கு விரைந்து ஜானி மாஸ்டரை கைது செய்து அழைத்து வந்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு நடன கலைஞர் சதீஷ் என்பவர் அளித்த பாலியல் புகார் காரணமாக 6 மாதங்கள் ஜானி மாஸ்டர் சிறைவாசம் அனுபவித்துள்ளார். அடிக்கடி குற்றச்சாட்டுகளில் சிக்கி வந்த ஜானி மாஸ்டர் தற்போது போக்சோ வழக்கில் சிறையில் தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.